கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 19ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். லூக்கா 19:5. எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச பகுதி தான் இது. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்று தேவன் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கதவை திறந்து விடுகிறீர்களா? பழைய ஏற்பாடுல பார்த்த தேவன் புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். நம்ம வாசல்படி இருந்து கதவை தட்டுகிறேன் அப்படின்றாரு. நம்ம கதவை திறந்து தேவனை உள்ளே விட நம்ம ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை எல்லாம் நடக்கட்டுங்க, நானும் போறேன் வரேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோமா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சகையவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். தேவன் ஒரு வீட்டுல இருந்தா என்ன நடக்கும்? அந்த வீட்டில ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும், நோய் இருக்காது, கடன் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க நிரம்பி ஒளியும் பாத்திரமாக நம்ம குடும்பமாகும். அதுக்குத்தான் தேவன் சொல்றாரு, நான் உங்க வீட்டிலே தங்க வேண்டும். தேவ விருப்பத்தை நிறைவேற்றுவதாக காணப்படுகிறோமா? தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், இன்றைய தினத்திலே நான் உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக நம்ம வீட்டை திறந்து கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் நம்மளுடன் தங்கி நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக அவர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவனை உள்ள விட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லாட்டி நான் இஷ்டப்படி இருக்கேங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்காம போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறோமா? கிடையாது. தேவன் உங்களை இப்பொழுது இந்த நொடி பொழுதில் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சகை யாருன்னு தெரியும். சகை ஒரு வரி வசூல் பண்ணி கொண்டு இருந்தவர். இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு வரி வசூல் பண்ணவரவங்களை கண்டா நம்ம பயப்படுறோம். ஐயோ வந்துட்டாங்களே, என்ன டேப் போட்டு அளந்துருவாங்களோ, கூட போட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறோம். அந்த காலத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அந்த மக்களால், இஸ்ரேல் மக்களால், அந்த ஊரின் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் தான் யாருக்கும் தெரியாம நான் போய் இயேசுவை பார்க்கணும், அவர் யார், எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு தான் போனாரு. அவர்கிட்ட விடுதலைக்காக போகவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்காக போனார். ஆனா நமக்கு நல்லா தெரியும், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு சகையிட்டே இறங்கி வா அப்படின்னாரு. போய் நின்று கரெக்டா அந்த மரத்தடியில வந்தாரு. யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சிருந்த சகையை பார்த்து, வேகமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும், உனக்கு ரட்சிப்பு தர வேண்டும், உனக்கு மன்னிப்பு தர வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்றைய தினம் கேட்ட அதே தேவன் இன்றைய தினம் நம்மளிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் உன் வீட்டுல தங்கலாமா? நான் உன் வீட்டுல தங்கலாமா? இதயமாகிய உன் வீட்டிலே தங்கலாமா? உன் குடும்பத்திலே நான் தங்கலாமா? நான் ஒரு குடும்பத்துல ஒரு மெம்பரா இருக்கலாமா அப்படின்னு தேவன் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தரை நம்ம வீட்டுல அழைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுடன் எங்கள் வீட்டிலே எங்கள் இருதயத்திலே தங்க வேண்டும் என்று நீர் ஆவலுடன் காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை கடந்த காலங்கள் எப்படி என்று நாங்கள் தெரியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் இப்பொழுதும் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வீட்டிலே தங்கும் ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்திலே வாசம் நாங்கள் உணர்ந்து எங்கள் வீட்டிலே தங்குவதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வீட்டிலே தங்கினால் எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு அனைத்து காரியங்களும் எங்களுக்கு நலமாக இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவருடன் தங்குவதை, நீர் விரும்புவதை உணர்ந்து அவர்கள் உமக்கு இருதய கதவை திறந்து கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இருதய கதவை திறந்து கொடுத்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பூலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அந்த வீட்டை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வீட்டில வாசம் பண்ணி அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.